நீங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து சிம்பத்தட்டிக்ல சாப்பிட்டீங்களா பேராசிம்பத்தட்டிக்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் தெரியாது இல்லையா. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சாப்பிட்டு ஒரு லயனோ டைகரோ வருது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார மாட்டீங்க. கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஓடுறதுக்கோ தப்பிச்சு ஓடுறதுக்கோ பார்ப்பீங்க. சேம் ஆஸ் லைக் தட் நம்மளோட பாடியும் அதே தான் பண்ணும். ஸோ நம்ம பாடியில் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சாப்பிட்டதுக்கு டைஜஷனுக்கு போகாது. பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களோட லிம்ஸுக்கு தேவையான அளவு ஓடுறதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அனுப்பிட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு வந்து லயனோ அந்த மாதிரிலாம் எதுவும் வரப்போகிறது கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் இன்ஸ்டெட் ஆஃப் லைன் நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஃபோன், டிவி, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் வருது. த மெயின் திங் வந்து ஸ்ட்ரெஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ்லேயே நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் ஆக்டிவேட் ஆகுமே தவிர பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்களோட பாடியோட ஹீலிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறது சின்ன டிப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை.